வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமை 4ஆம் தேதி செப்டம்பர். இன்றைக்கி காலையில் நான் என்ன சமைச்சேன், மத்தியானம் என்ன சமைச்சேன், அதெல்லாம் வந்துட்டு இந்த vlogல பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வந்துட்டு நான் நல்ல சுவையான லெமன் சேமியா தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. சேமியாவும் உதிரியாக வந்திருக்கு இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு மத்தியானத்துக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு எக் ரைஸும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து பிசு இல்லாமல் எப்படி பொரியல் பண்ணுறது, அப்புறம் எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு நான் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த எக் ரைஸ் வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி முட்டை வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட என்ன முட்டை இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கோங்க, ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ இந்த நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி சன்னமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி என்னைக்காச்சும் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு 4 பூண்டு பல்லை தட்டி உள்ளே சேர்த்துருக்கேன். அந்த இடிக்கிற அந்த குட்டி உரலில் வந்துட்டு ஏற்கனவே மஞ்சள் இடிச்சிருந்தேன். ஸோ எல்லோ கலரில் இருக்குது பூண்டு வந்து இடித்தது, அதுதான் அந்த கலருக்கு காரணம். ஸோ வந்து இந்த 4 பூண்டு பல் எதுக்கு போட்டோன்னா எக் ரைஸில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். இந்த நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப பொடியாகாத அளவுக்கு சும்மா அப்படி மைல்டாக வந்து பொத்துனாப்பில் கிளறி விடுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா எக் ரைஸ்குள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எக் ரைஸ் வந்துட்டு நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்து விட்டோன்னா பொதுவாகவே எல்லா குழந்தைங்களுக்குமே எக்னால் பிடிக்கும், கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களுமே எக் ரைஸ்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இந்த எக் ரைஸ்க்கு வந்துட்டு சும்மா காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக சும்மா ரொம்ப கம்மியாக ஒரு 2 சிட்டிகை அளவு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன பிள்ளைகளுக்குனால சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு இது மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இப்போ நான் வந்துட்டு நல்லா ஒரு வேக வச்ச சாதம் வந்து ஒரு 3 கரண்டி அன்னக்கரண்டி நிறையா சேர்த்து நல்லா வந்து சாதத்தை கிளறிக்க போகிறேன். இன்றைக்கி எனக்கு சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சு. நல்லா உதிரியாக வந்துட்டு நம்ம சாதம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா உதிரியாக வடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் சூடோடு போட்டு கிளறினதுனால கொஞ்சம் லேசாக வந்துட்டு குழஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்துட்டு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததான் இந்த எக் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டான சைட் டிஷ் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். நான் வந்து இப்போது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அது வந்துட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். அதுக்கு இப்போ பாருங்க இந்த மாதிரி 1/2 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை ரொம்ப பொடியாக நறுக்காதீங்க, பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்தம்பருப்பு உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காவை உள்ளே போட்டு வதக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து இதில் நம்ம வெங்காயம் சேர்ப்போம், ஆனால் இப்போ கிடையாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த வெண்டைக்காவெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 4 கிளறிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே நல்லா வந்து அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து அதை வேக விடுங்க. இந்த மாதிரி இந்த மூடி வச்சு வேக வைக்கிறப்போ வந்து வெண்டைக்காய் சூப்பராக வெந்து வந்துடும். இப்படி ஓரளவுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசுன்னு எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி பிசுப்பாக வந்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா ஒரு 3 நிமிஷம் வந்து கிளறி கொடுங்க. இப்படி கிளறினதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அந்த பிசுப்பை குறைஞ்ச உடனே தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் முதலையே நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது கீரை மாதிரி நம்ம எவ்வளோ அளவு சேர்க்குறோமோ அதை விட இது வதங்கி வந்த உடனே ரொம்ப குறைஞ்சிடும்.
இப்போது பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கினேன் நான். அந்த பிசுபிசுப்பு எல்லாமே நல்லாவே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காவுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லைங்க. பச்சை மிளகாய் போடாமல் இப்படி தனி மிளகாய்த்தூள் போட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு பிசுபிசுப்பெல்லாம் குறைஞ்சு மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த பெரிய வெங்காயம் வதங்கி, அந்த ஒருவேளை இந்த வெண்டைக்காயில் எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இந்த பெரிய வெங்காயம் வதங்குறப்ப அப்சர்வ் பண்ணிடும். நமக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே கிடையாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றினா தான் வெண்டைக்காய் பொரியலெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும். உதிரி உதிரியாக சூப்பராக பிசுபிசுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்லாம் வெண்டைக்காய் பொரியல் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம பொதுவாக தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வச்சோன்னா இது ஒரு மாதிரி வந்துட்டு இந்த குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஆனால் இந்த வெண்டைக்காய் பொரியல் இப்படி நம்ம வதக்கியே எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் அந்த எக் ரைஸோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கோட லஞ்ச் பாக்ஸ் சுவையான நாட்டுக்கோழி முட்டையில் செய்த எக் ரைஸ் அண்ட் வெண்டைக்காய் பொரியல். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் விலாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை காலையில் லேட்டாக எழுந்திருப்பீங்க, அப்படி இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால என்றைக்காச்சும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு ஐடியாஸ் தேவைப்படும் இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய ஐடியாஸ் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் யார் பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் போட்டுட்டு போங்க. யார் யார் என்னோடய வீடியோ பார்க்குறாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா, அதனால தான் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். உங்களே அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கிறேன். நன்றி.